Taste the Daily. கோவையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி திறந்து வைத்தார். சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லக்கரிசல் ஊராட்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் செல்லக்கரிசல் ஊராட்சி நிதியில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை ஊராட்சி மன்ற பயன்பாட்டிற்காக சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி திறந்து வைத்தார். இதில் செல்லக்கரிசல் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 100 நாள் வேலை வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் புழுதியூர் ஊராட்சி தலைவராக உள்ள காங்கிரஸ் கட்சியின் முருகன் ஆண்டுக்கு 5 நாட்கள் மட்டுமே வேலை வழங்குவதாகவும் அதுவும் தற்போது வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி 100க்கு மேற்பட்டோர் செங்கம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்திக்க கூட்டமாக சென்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஊராட்சி தலைவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கன்றுக்குட்டியை சிறுத்தை கொன்ற சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல் அனுப்பு கிராமத்தை சேர்ந்த கோதண்டராமன் என்ற விவசாயி இரவில் மாட்டு கொட்டகையில் கட்டியிருந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை இழுத்து சென்றுள்ளது. காலையில் கன்றுக்குட்டியை காணாததால் தேடிய பொழுது அருகில் உள்ள விவசாய நிலத்தில் உடல் பாகங்கள் சிதறி இறந்து கிடந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்திய நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்ததை கைவிடக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டாபிராமபுரம் ஊராட்சியை திருத்தணி நகராட்சியுடன் இணைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெண்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். விடியா திமுக அரசு பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் ஏவல் துறையை வைத்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அனைத்து வணிகர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் கடையடைப்பை தொடர்ந்து பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசுகள் வியாபாரிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது பல்வேறு புதிய வரி விதிப்பு முறையை கைவிடக் கோரி தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் பல்வேறு நகரங்களில் கடையடைப்பு போராட்டங்கள் நடத்தும் நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வணிகர் சங்கம் சார்பில் புதிய வரி விதிப்பு முறையை எதிர்த்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.